हरे कृष्णा ஸ்ரீமதி ராதாராணி கி ஜெய். பர்சானா தாம் கி ஜெய். பர்சானா அப்படின்னா ராதாரனுடைய எட்டர்னல் ஹவுஸ், அவங்களுடைய அரண்மனை. பிரம்மதேவரே மலையா இருக்கிறதா நம்பப்படுது. ஒரு நற்செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷோலிங்கரில் எப்படி ரோப் கார் சர்வீஸ் வந்தோடனே எல்லாருனாலையும் மலையேற முடிஞ்சது, அதே மாதிரி பர்சானாலையும் போன வருடமே ரோப் காரை, கேபிள் காரை அறிமுகப்படுத்திட்டாங்க. சேம் காஸ்ட் 100 rupees அப் அண்ட் டவுனுக்கு. 3 கார் ஒரு இதில் போகிறாங்க. ஆனால் என்ன, லைனில் வெயிட் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஃபெஸ்டிவல் டைமில் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நார்மல் டேஸில் போனால் கொஞ்சம் நல்லா நீங்கள் திருப்திகரமாக சேவிச்சு வரலாம். அப்படி படி எவ்வளோ இருக்குது? படி அதிகமாக இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் நெத்துக்குத்தாக இருக்கும். 200 படி. நம்ம திருநீர்மலை ஹைட்டு தான் வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வயசான, ஏன்னா பிருந்தாவன் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே புனித ஸ்தலங்களுக்கு வயதானவர்கள் அதிகமாக போகிறது வழக்கம். அதனால் அவங்களுக்காக தான், வயதானவர்களுக்கும் நடக்க முடியாதவங்களுக்காக தான் மெயினாக அந்த கேபிள் கார் சர்வீஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலிமா இந்த தகவலை தெரிவிக்கும் போது, பர்சானா எல்லாருனாலையுமே கண்டிப்பாக போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. மெயினாக ராதாரனுடைய கருணை இதான் ஆரம்ப இடம். நம்ம படிக்கட்ட ஆரம்பிக்கிற இடம். வணங்கிட்டு நம்ம உள்ளே ஏறலாம். ஸோ ராதாரனுடைய கருணை யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு பர்சானா போகிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நம்ம அனுதினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நல்லா ஜபம் செய்யணும். ஏகாதசி விரதம் இருக்கணும். பகவத்கீதை பாகவதம் நல்லா கேட்கணும், படிக்கணும். இதெல்லாமே பண்ணுறது தான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான மிகச்சிறந்த தகுதி. ஸோ நம்மளுடைய குருசீர பரம்பரை மூலியமா இந்த பர்சானா நம்ம அணுகணும். இது சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. மிக மிக உயர்ந்த புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த விருந்தாவனம். இந்த விருந்தாவனத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடமா கருதப்படுது இந்த பர்சானா தான். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் இல்லையா? கிருஷ்ணருடைய வீட்டில இருந்து ஒரு 1/2 மணி நேரம் பயணத்துக்குள்ளேயே இந்த பர்சானாக்கு நம்ம போயிடலாம். அதாவது நந்தகிராம், கோவர்தன், நந்தகிராம், பர்சானா இதெல்லாமே ஒரே பெல்ட்குள்ள இருக்கு. இதான் நம்ம படியில தான் போனோம். ஸோ கேபிள் கார் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அங்கே நான் போயிட்டு வீடியோ எடுத்தேன். பர்சானா லைஃப்பில் எல்லாருடைய பெரிய ட்ரீம். ஏன்னா கிருஷ்ணருடைய பிறப்பிடம் எந்த மாதிரியோ அதே மாதிரி கிருஷ்ணருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். எப்பயுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் பர்சானா. ஏன்னா பொதுவாகவே ராதாராணி மேலே எல்லாரும் ரொம்ப பெரிய அன்பாக இருப்பாங்க. ஏன்னா பிருந்தாவனம் முழுக்க ராதே 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 ராதேன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மக்கள் வெள்ளம் எப்படி இருக்கு பாருங்க, பக்தர்களுடைய கூட்டம். தான் மேலே ஒரு அரண்மனை டைப்பில் இருக்குது. ஸோ பிரம்மதேவரே இங்கே மலையாக இருக்கிறதா கருதப்படுது. அதனால் ஒரு மினி எச்சர் வச்சுருப்பாங்க. 4 பாருங்கள், பார்த்தீங்களா, 4 தலை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேலே இருக்கிற அரண்மனையுடைய ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். ஸோ உள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியல. ரொம்ப அழகான ஒரு இடம் இது. ராதாரனுடைய தரிசனத்துக்காக, அவங்களுடைய கருணைக்காக நாம் அனுதினமும் வேண்டிக்கலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.